சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானு சிபி தமிழ் இவங்க 3 வரை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சிபியும் தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. பிரபு இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே அவன் தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிக்கும் அவன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ என்னென்னா நம்ம ஷேரை வந்து 49% அவன் கைக்கு போயிடுச்சுது. இப்போ இதை வச்சு ஓவராக பண்ணிகிட்டு இருப்பானே. ஆனால் ஜானுமா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா பிரபு வந்து அவங்க ஜானோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஓவராகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறீங்க, இங்கே பாருங்கள், இனிமேல் வந்து எனக்கு ஆஃபீஸ்லேயும் எனக்கு சரிபாதி நீங்கள் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நானும் வந்து உங்கள் ஆஃபீஸில் பார்ட்னர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ வந்து ஜானு வந்து இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே என்னமா வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ உடனே வந்து ஜானு வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் டிவியை கொஞ்சம் போடு அப்படிங்கும்போது தமிழும் டிவியை ஆன் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா அவங்க குறிஞ்சநாதன் வீட்டில் இந்த மாதிரிக்கு ரெய்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே வந்து பிரபு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நம்ம வீட்டில் ரெய்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சொத்து வழக்கு கணக்கு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து தப்பாக குளறுபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையும் அவங்க சீல் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குறிஞ்சநாதனும் அவங்க ஒய்ஃபும் வந்து நடுத்தருவில் நிற்கிறத அந்த நியூஸில் போடவும், இதை பார்த்ததுமே குறிஞ்சநாதனுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. இதை பார்த்துட்டு இருக்கிற சிபியும் தமிழும் வீட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து சிபி வந்து, என்ன பிரபு என்ன ரொம்ப ஆட்டம் கண்டுட்டு போலுக்கு, ரொம்ப ஆடிட்டு இருந்தேல்ல, அதான் ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா பிரபு வந்து அங்கேருந்து நேராக தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே குறிஞ்சநாதனும் அவங்க ஒய்ஃபும் வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கவும், ஐயோ அப்பா அம்மா உங்களுக்கு அந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பாரு, நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாமல் நடுத்தூரில் நிற்கிறோம் அப்படிங்கும்போது, அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு நேராக ஹோட்டலில் தங்க வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா வந்து கையில் காசு இல்லை. அப்போ வந்து அவங்க கார்டை கொடுக்கவும், அப்போ கார்டு எல்லாமே வந்து அது எல்லாமே வந்து அவங்க பார்த்தோம்னா வந்து நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க அதிகாரி. இதனால கார்டுலேயும் பணம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பிரபு வந்து, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை உருவாயிடுச்சு அப்படிங்கும்போது அப்போ குறிஞ்சநாதன் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பிரபு இப்படி பண்ணி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது உடனே அவங்க பார்த்தோம்னா ரிசப்ஷனில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் யார் தெரியுமா, குறிஞ்சநாதன் ஃபேமிலி ஆக்கும் அப்படிங்கும்போது, எனது குறிஞ்சநாதனா, ஐயோ உங்களுக்கு எங்கள் ரூமே கிடையாது, ஏன்னா இந்த மாதிரிக்கு உங்கள் மேலே வந்து ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்குது, அதனால் உங்களுக்கு ரூமே கிடையாதுன்னு சொல்லவும், இது கேட்டதுமே பிரபுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடுத்ததான் அவங்க வேற ஒரு லாட்ஜில் போய் அவங்க வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை வந்து அவங்க இருக்க சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து பணம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து பிரபு வந்து யார்கிட்டயோ கடன் வாங்கி அவங்க அந்த ரூமில் வந்து அவங்க அப்பா அம்மாவை, அப்பா நீங்கள் 2 பேரும் வந்து 2 நாள் இந்த ரூமில் இருங்க, நான் அப்புறமா எப்படியாவது வந்து நம்ம அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பிரபு பார்த்தோம்னா வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜானு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன பிரபு உங்கள் அப்பா அம்மாவை வந்து நடுத்தரில் நின்றதை பார்த்துட்டு ரொம்பவே கண்கலங்கிட்ட போலுக்கு, இப்போ பணமும் உன் கையில் கிடையாது, எல்லாமே வந்து அப்படியே வந்து டோட்டலாக வாஷ் அவுட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சுது அப்படின்னு சொல்லவும், அப்போ பிரபு அப்படியே வந்து திணறிட்டு இருக்கவும், இங்கே பாரு பிரபு, நீ எங்கே போனாலும் வேலைக்கு ஆகாது, ஏன்னா உன்னுடைய அப்பா அம்மாவை இந்த மாதிரிக்கு நிலைமையில கொண்டுட்டு வந்ததே நான் தான். அப்படி இருக்கும்போது நீ எங்கே போனாலும் சரிதான், எதுவுமே நடக்காது, உனக்கு இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஜானு வந்து அந்த இடத்துல பிரபுக்கு ஒரு செக்க வைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே பிரபுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. இங்கே பாரு பிரபு, நீ என்ன பண்ணாலும் சரிதான், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது உடனே பிரபு வந்து அப்படியே ஜானு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சிபி தமிழ் செய்து கேடி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ பிரபு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஜானுமா, தயவு செய்து எங்களை பழைய நிலைமைக்கு ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எங்கள் அப்பா அம்மாவை வந்து அந்த வீட்டில் இருக்க வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனால் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும், இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே ஜானு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படியா, உங்கள் அப்பா அம்மா மேலே உனக்கு ரொம்ப பாசம் தான் எனக்கு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்களே என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு பிரபு, நீ ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து பார்க்க வேண்டாமா, உங்கள் அப்பாவையே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குனவங்க எங்கள் ஜானுமா, அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏமாத்துறதுக்கு எங்ககிட்டயே நீ இந்த போட்டி பொண்ணுன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து ப்ரோ வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஜானுமா, இப்போ நான் என்ன பண்ணனாக்கி எங்கள் அப்பா அம்மாவை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியுமோ அதுக்கு என்னனாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படியா, உடனே வந்து பார்த்தோம்னா தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே தமிழ் வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. இதில் நீ கையெழுத்து போட்டு கொடு அப்படிங்கவும் உடனே ப்ரோ பார்க்குறாங்க, ஆமாம்
49% ஷேர் வந்து நீ வாங்கியிருக்க இல்ல அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இதில் ஒரு கையெழுத்து போடு, எங்கள் கம்பெனி பக்கமே நீ தலை வச்சு படுக்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த கையெழுத்து அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ப்ரோவுக்கு வர வழி இல்லை. அப்போ உடனே தமிழ் சொல்கிறாங்க, எங்கள் பாரு உனக்கு வேறு வழியே கிடையாது, வேறு ஆப்ஷனும் கிடையாது, நீ கையெழுத்து போட்டு தான் தீரணும் அப்படிங்கவும் போட்டு சிபி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ ஜானுவை வந்து யார் நினச்சிக்கிட்ட, இங்கே பாரு உன்ன மாதிரிக்கு எத்தனையோ வேற பார்த்துட்டு தான் வந்து ஜானு வந்திருப்பாங்க, நீ எல்லாம் ஒரு சின்ன அதில் ஒரு டாட்டு கூட கிடையாது தெரியுமா, ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போட்டேன்னா உங்கள் அப்பா அம்மா பழைய நிலைமைக்கு வருவாங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அப்போ ப்ரோவுக்கு வேறு வழி இல்லாமல் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பழையபடி வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானு வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு உனக்கு வந்து என்னெல்லாம் கைவிட்டு போச்சுதோ அது எல்லாமே திரும்பி கிடச்சிருச்சுது, நீ இங்கேருந்து உங்கள் அப்பா அம்மாவை பழைய நிலைமையை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நீ உட்கார வைக்கல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ப்ரவு நேராக அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்பா நான் தோற்று போயிட்டேன்பான்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ப்ரவு வந்து அவங்க குறிஞ்சநாதகிட்ட சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டுட்டு இருக்கிற அவங்க குறிஞ்சநாத வந்து ப்ரவு எனக்கு தெரியாத அந்த ஜானுவை பற்றி நீ 49% அவங்கள்ட்ட வந்து ஷேரை நீ வாங்கிட்டுன்னு சொன்னதுமே அந்த ஜானு கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கிட்டயும் அந்த மாதிரிக்கு அவங்க வேலையை காட்டினாங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு ப்ரவு நீ கொஞ்சம் அமைதியாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னுமே தான்பா என்னோட ஆட்டமே வந்து படுசூட ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நம்மக்கிட்ட நீங்கள் வந்து அதாவது எடுத்துகிட்டு போனது எல்லாமே வந்து தந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது குறிஞ்சநாதனா ஒய்ஃபும் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ப்ரவு வீட்டுக்கு வராங்க ஜானுவோட வீட்டுக்கு. அப்போ எல்லாருமே உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கவும் இப்போ ப்ரோ வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே இவங்களை முறைச்சி பார்த்துட்டு நேராக ரூமுக்கு வராங்க. வந்ததுமே உடனே தேன்மொழி தான் அங்கே காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து சிபி வந்து அவங்க தமிழ்கிட்டே ஜானுக்கிட்டே சொல்கிறாங்க, ப்ரோவோட முகத்தை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா அப்படிங்கும்போது உடனே வந்து செய்துவும் அவங்க கேடியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ அவ்வளோதான் பட்டாசு கொளுத்தே வேண்டாம், பக்கத்தில் போய் ப்ரோ பக்கத்தில் நின்னாலே பொருள் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே தேன்மொழி வந்து அவங்க ப்ரவுக்கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயாவது நீங்கள் ஜானுமா கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் நடந்துக்கிடாதீங்க அப்படிங்கவும் என்ன அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியோட கையை தரன்னு இழுத்துக்கிட்டு நேராக பார்த்தோம்னா பாத்ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ பாத்ரூமில் தேன்மொழி நிப்பாட்டி ஷவரை திறந்து விடவும் அப்போ பார்த்தோம்னா வந்து அவங்க தேன்மொழிக்கு குளிர் தாங்க முடியாமல் நடுக்கமாயிருந்தாங்க. அப்போ ப்ரவு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்லா மழை பெஞ்சிருக்கனால இப்போ தண்ணி வந்து எவ்வளோ சில்லுன்னு இருக்குது பார்த்தியா, இந்த தண்ணியில் நீ இப்போ குளிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் சொல்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஷவரை மட்டும் நீ ஆஃப் பண்ணிவிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், உங்கள் அப்பா என்கிட்ட தான் இருக்கிறாரு, ஐஸ் கட்டிலேயே உங்கள் அப்பாவை நான் உட்கார வச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தேன்மொழி வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்கிட்டயே உங்கள் வேலையை காட்டுறீங்க, இனிமேல் தானே இருக்குது என்னுடைய அசுர வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா தேன்மொழி வந்து அப்படியே அந்த தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு குளிர் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கீழே விழுறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து தமிழ் வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த ப்ரோ ரூமுக்கு போய் இவ்வளோ நேரம் ஆச்சுது, தேன்மொழிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ப்ரோவை பார்த்தோம்னா அப்படியே வீட்டை விட்டு அவங்க வெளியே போகிற மாதிரிக்கு அதாவது அந்த ரூமை விட்டு அவங்க வெளியே எங்கேயோ போகிற மாதிரிக்கு இருக்கவும் உடனே தமிழ் வந்து சந்தேகப்பட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கே பார்க்குறாங்க தேன்மொழியை காணல. உடனே பாத்ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது ஷவரில் அப்படியே தண்ணி விழுந்துட்டு இருக்கவும் தேன்மொழி வந்து கீழே அப்படியே வந்து தூங்குன மாதிரி கிடக்குறாங்க. இதை பார்த்ததுமே தமிழ் அப்படியே வந்து அதிர்ச்சியாகி ஐயோ தேன்மொழின்னு சொல்லிட்டு கத்தவும் எல்லாருமே ஓடோடி போகிறாங்க. இதை பார்த்ததுமே வந்து எல்லாரும் வந்து பிரபு இந்த மாதிரிக்கு தேன்மொழியை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனால இங்கே பார்த்தோம்னா பிரபு வந்து அவங்க இன்னும் வந்து ரொம்பவே ஆவேசத்தோடு இருக்கிறாங்க, ஜானுவையும் அவ குடும்பத்தையும் பழி வாங்கணும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தோம்னா தமிழும் சிபியும் ஜானுவும் வந்து இந்த மாதிரிக்கு தேன்மொழியை டார்ச்சர் பண்ணிட்டான்னு அந்த பிரபு சும்மா விடக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது என்னதான் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.